வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். முதல்வர் மம்தாவின் 47 மணி நேர போராட்டம் நிறைவு. சந்திரபாபு நாயுடு முன்னிலையில் அறிவிப்பு. கொல்கத்தா காவல் ஆணையர் விசாரணைக்காக ஆஜராக வேண்டும். கைது செய்யக்கூடாது எனவும் நீதிமன்றம் அறிவுறுத்தல். உரிய மரியாதை அளிக்கும் கட்சிகளுடன் ஐஜேகே கூட்டணி அமைக்கும். பொதுக்குழுவில் டாக்டர் பாரிவேந்தர் திட்டவட்டம். ஐஜேகே தலைவராக ரவி பச்சமுத்து தேர்வு. டாக்டர் பாரிவேந்தர் உள்ளிட்டோர் வாழ்த்து. நியூட்ரினோ ஆய்வு மையத்தை எதிர்த்து வழக்கு. மத்திய அரசு கேவியட் மனு தாக்கல். மத்திய அரசை கண்டித்து கொல்கத்தாவில் முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையில் 3 நாட்களாக நடைபெற்ற தர்ணா போராட்டம் முடிவுக்கு வந்தது. நிதி நிறுவன மோசடி தொடர்பாக கொல்கத்தா பெருநகர ஆணையர் ராஜீவ்குமாரை விசாரிப்பதற்கு வந்த சிபிஐ அதிகாரிகளை மேற்குவங்க மாநில போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து மத்திய அரசு சிபிஐ அதிகாரிகளை பயன்படுத்தி மாநில அரசுகளை முடக்க முயற்சிப்பதாக கூறி கடந்த ஞாயிறு இரவு 8 மணிக்கு மாபெரும் போராட்டத்தை முதல்வர் மம்தா பானர்ஜி கொல்கத்தாவில் தொடங்கினார். கொல்கத்தா காவல் ஆணையரை கைது செய்யக்கூடாது என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மதித்து போராட்டத்தை தாம் திரும்பப் பெறுவதாக மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு முன்னிலையில் மம்தா பானர்ஜி தனது 47 மணி நேர போராட்டத்தை முடித்துக் கொண்டார். மேற்குவங்க மாநில விவகாரத்தில் சிபிஐ மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு சில அறிவுறுத்தல்களை அளித்துள்ளது. சாரதா நிதி நிறுவன மோசடி வழக்கு தொடர்பாக மேற்குவங்க அரசு மீது சிபிஐ நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருந்தது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வு இந்த வழக்கில் விசாரணை மேற்கொண்டது. சிபிஐ விசாரணைக்காக கொல்கத்தா பெருநகர காவல் ஆணையர் ஆஜராக வேண்டும் என்றும் அவரை சிபிஐ கைது செய்யக்கூடாது என்றும் உத்தரவிட்டது. சிபிஐ தொடர்ந்த வழக்கில் மேற்குவங்க முதன்மை செயலரும் காவல்துறை டிஜிபி மற்றும் ஆணையர் ராஜீவ்குமார் ஆகியோர் வரும் 18ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் வரும் 20ஆம் தேதி நடைபெறும் விசாரணையின் போது 3 பேரும் நேரில் ஆஜராகவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனிடையே கொல்கத்தா பெருநகர காவல்துறை ஆணையர் ராஜீவ்குமார் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் கேட்கும் தொகுதிகள் வழங்கி உரிய மரியாதை அளிக்கும் கட்சிகளுடன் மட்டுமே இந்திய ஜனநாயக கட்சி கூட்டணி அமைக்கும் என கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், கடந்த மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணியில் இருந்த நிலையில் தற்பொழுது அந்த நட்பு தொடர்வதாக குறிப்பிட்டார். எனினும் தமிழக பாரதிய ஜனதா நிர்வாகிகள் ஐஜேகே கட்சிக்கான உரிய மரியாதையை அளிக்கவில்லை என்று கூறினார். வரும் மக்களவைத் தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சி கேட்கும் தொகுதிகளையும் உரிய மரியாதையையும் அளிக்கக்கூடிய கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி அமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாங்கள் கேட்குற தொகுதி, கேட்குற எண்ணிக்கை அது மட்டும் கொடுத்தா பத்தாது. அவங்களை அழைத்து கடந்த கால அவங்களுடைய நீட்சி தொடர்ச்சியெல்லாம் இருந்து அந்த மரியாதையோடு கொடுத்தால் யோசிப்போம். எனக்கு மோடிக்கு நட்பு இருந்து என்ன பண்ணுறது, அமித்ஷா நட்பு இருந்து என்ன பண்ணுறது? அங்கே லோக்கல் தான் பேசும். ஆகவே நாங்கள் அதை பற்றி நாங்கள் ஒன்றும் வருத்தப்பட மாட்டோம். இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவராக எஸ்ஆர்எம் குழும சேர்மன் ரவி பச்சமுத்து பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் உள்ளிட்ட அனைவரும் வாழ்த்து தெரிவித்தனர். இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுக்குழு கூட்டம் திருச்சி எஸ்ஆர்எம் ஹோட்டலில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் வரவேற்புரையாற்றிய கட்சியின் பொதுச் செயலர் ஜெயசீலன், இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் பொறுப்பினை ரவி பச்சமுத்து ஏற்று கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் இதனை பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டு வழிமொழிய வேண்டும் என்றும் ஜெயசீலன் குறிப்பிட்டார். இதனையடுத்து பொதுக்குழுவிற்கு வந்திருந்த 1000க்கும் அதிகமான உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று உற்சாகமாக வரவேற்றதோடு கட்சியின் தலைமையை ரவி பச்சமுத்து ஏற்க வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்தனர். இதையடுத்து கட்சியின் தலைவராக ரவி பச்சமுத்து பொறுப்பேற்றுக் கொண்டதாக தெரிவித்த ஜெயசீலன் அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அரங்கில் கூடியிருந்த 1000க்கும் மேற்பட்ட இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் இதனை வரவேற்றனர்.
மக்களவைத் தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சியின் வெற்றிக்காக பாடுபடுவேன் என கட்சித் தலைவராக பொறுப்பேற்றுள்ள ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற ஐஜேகே பொதுக்குழுவில் உரையாற்றிய ரவி பச்சமுத்து, தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் மக்களவைத் தேர்தலை தனித்து சந்திக்க விரும்பாமல் கூட்டணி அமைத்தே போட்டியிட விரும்புகின்றன என்று கூறினார். மேலும் வருகிற தேர்தலில் தனித்து போட்டியிட்டாலோ கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலோ ஐஜேகேவின் வெற்றிக்காக பாடுபடுவேன் என்றும் கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்தார். இப்ப நான் சொல்றேன், ஏதாவது கட்சியுடன் கூட்டணி அமைத்து நின்றால்தான் நமக்கு சேஃப். நீதி வேந்தர் என்ன சொல்கிறாரோ அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதன்படி இந்த எலெக்ஷன்ல நான் கூட நின்று ஃபுல்லா ஒர்க் பண்ணி தரேன். மக்களவைத் தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சி தனித்து போட்டியிடுவதா கூட்டணி அமைத்து போட்டியிடுவதா என்பது குறித்து ஒரு வாரத்தில் அறிவிக்கப்படும் என கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுக்குழுவின் தலைமை உரையாற்றிய டாக்டர் பாரிவேந்தர், மக்களவைத் தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிலைப்பாடு குறித்து கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களின் கருத்துக்கள் கேட்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதன் அடிப்படையில் தேர்தல் நிலைப்பாடு குறித்து முடிவெடுக்கப்படும் போது கவனத்தில் கொள்ளப்படும் என்றும் கூறினார். மேலும் தம்மை பொறுத்தவரையில் எதிலும் தனித்து நின்றுதான் வெற்றி பெற்றிருப்பதாக தெரிவித்த டாக்டர் பாரிவேந்தர், வருகிற மக்களவைத் தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிலைப்பாடு குறித்து ஒரு வாரத்தில் தெரிவிக்கப்படும் என்று குறிப்பிட்டார். திருச்சி மாநகரமை பார்த்து ஐஜேகே என்னவோ செய்ய போகிறது, ஐஜேகே மிகப்பெரிய தீர்மானத்தை முடிவு எடுக்கப் போகிறார்கள், அது ஒருவேளை தோழமை என்றால் எந்த கட்சி என்று கூட சொல்லுவார்களோ என்று பத்திரிகைக்காரர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் கூட காத்திருக்கக்கூடும். என்றாலும் கூட அந்த முடிவை நான் இப்பொழுது சொல்லப் போவது இல்லை. அந்த முடிவு ஒரு வாரத்தில் முடிவெடுக்கப்பட்டு பத்திரிகைக்கு அது அறிவிக்கப்படும் என்பதையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆக நான் சொன்னது போல மக்களவைத் தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரம் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தருக்கு வழங்குவது உள்ளிட்ட 10 சிறப்பு தீர்மானங்கள் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வரும் மக்களவைத் தேர்தல் மற்றும் தமிழகத்தில் நிலவும் அரசியல் சூழ்நிலை குறித்து ஆலோசிப்பதற்காக இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுக்குழு கூட்டம் திருச்சியில் இன்று நடைபெற்றது. டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். கூட்டத்தில் எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் யாருடன் கூட்டணி வைத்துக் கொள்வது என்பது குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தருக்கு வழங்கப்படும் என சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மக்களின் உடல்நலம் பாதிப்பு, குடும்ப வருவாய் இழப்பு, சமூக கலவரங்கள் ஆகியவற்றிற்கு காரணமாக விளங்குகின்ற மதுவின் தீமையை உணர்ந்து தமிழகத்தில் உடனடியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. கஜா புயல் காரணமாக 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 650 மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் அனைத்தையும் தள்ளுபடி செய்த டாக்டர் பாரிவேந்தருக்கு பாராட்டு தெரிவித்து சிறப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. தமிழகத்தில் நதிகள் இணைப்பு, ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும், உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்பது உட்பட 10 தீர்மானங்கள் இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டன. திருச்சியில் நடைபெற்ற ஐஜேகே பொதுக்குழுவில் கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து, பொதுச் செயலர் பி. ஜெயசீலன், பொருளாளர் ஜி. ராஜன், அமைப்புச் செயலர் எஸ். வெங்கடேசன், கொள்கை பரப்பு செயலர் MS ராஜேந்திரன், பார்கவகுல முன்னேற்ற சங்க மாநில தலைவர் சத்யநாதன், மகளிர் அணி செயலர் அமுதா ராஜேஸ்வரன் உள்ளிட்ட மாவட்ட தலைவர்கள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டத்தில் அமையுள்ள நியூட்ரினோ ஆய்வு மையத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தங்கள் தரப்பு வாதத்தை கேட்க கோரி மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. நியூட்ரினோ அணு துகள்கள் ஆய்வு செய்ய தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள பொட்டிபுரம் கிராமம் அருகே மலையை குடைந்து ஆய்வு மையம் அமைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தது. தேனி மாவட்டத்தில் நியூட்ரினோ ஆய்வு திட்டத்தை செயல்படுத்தலாம் என கடந்த நவம்பரில் பசுமை தீர்ப்பாயமும் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து பூவுலகின் நண்பர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. தமிழக அரசும் மேல்முறையீடு செய்ததால் இந்த வழக்கில் தங்கள் தரப்பு வாதத்தை கேட்க கோரி மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். இலங்கையில் தேசிய அரசாங்கம் அமைக்க விரும்பவில்லை என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவின் நடவடிக்கைக்கு அதிபர் சிறிசேன எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை சுதந்திரம் பெற்று 71 ஆண்டுகள் ஆகியும் தமிழர்களின் பிரச்சினை இன்னும் தீர்க்கப்படாமல் உள்ளது என்பதே தேசிய அளவில் முக்கிய கேள்வியாக உள்ளது என்றும் சிறிசேன குறிப்பிட்டுள்ளார்.
தங்களுடைய சான்றிதழ் தனக்கு தேவையில்லை என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கண்டனம் தெரிவித்துள்ளார். பத்திரிகையில் தவறாக வெளியான ஒரு செய்தியை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நீங்கள் மத்திய அரசை தாக்கி பேசுவது ஆச்சரியமாக உள்ளது என்றும் நிதின் கட்கரி கூறியுள்ளார். சிங்கப்பூர், அமெரிக்கா போன்ற மிகவும் வளர்ந்த நாடுகள் வாக்குச்சீட்டு முறையையே பின்பற்றுகின்றன. எனவே இதை பயன்படுத்துவதில் ஏன் தயக்கம் காட்டுகிறீர்கள் என பாஜகவுக்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கேள்வி எழுப்பியுள்ளார். நாடு முழுவதும் பாஜகவுக்கான கதவை மக்கள் அடைக்கப் போவதை பாஜக நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள இடைக்கால பட்ஜெட் குழப்பம் நிறைந்தது என்று மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். பொருளாதார நிபுணர்கள் இந்த பட்ஜெட்டில் இருக்கும் குளறுபடிகளையும் ஓட்டைகளையும் மிக எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள் என்றும் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். உப்பாற்றில் கொட்டப்பட்ட ஸ்டெர்லைட் கழிவுகள் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க நீதிமன்றம் உத்தரவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தூத்துக்குடி உப்பாற்றில் ஸ்டெர்லைட் ஆலை கழிவுகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலை கழிவுகளால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முத்துராமன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். மனுவில் தூத்துக்குடி உப்பாற்றில் 3.52 லட்சம் டன் கழிவுகளை உரிய அனுமதியின்றி ஸ்டெர்லைட் நிர்வாகம் கொட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை கழிவுகளால் உப்பாற்றில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் பாதிப்பை சரி செய்வதற்கான வழிமுறை குறித்தும் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து வழக்கை வரும் 20ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். திருப்பூரில் பாரதிய ஜனதா சார்பில் நடைபெறவிருக்கும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பட்ஜெட் குறித்த விளக்கத்தை அளிக்க உள்ளதாக தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை கமலாலயத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்ற அவர் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடத்தும் போது அறிவிக்கப்படும் என்று குறிப்பிட்டார். கோபேக் மோடி ட்ரெண்டிங் ஆனதோ இல்லையோ, பாரதிய ஜனதா இனி மக்களுக்கு நல்லது செய்வது ட்ரெண்டிங் ஆகும் என்று தமிழிசை கூறினார். நல்லவற்றை மக்களிடம் எடுத்து சொல்லி இன்று புதியவர்கள் நல்லவர்கள் எல்லாம் பாராளுமன்றத்திற்கு பாஜக சார்பில் போக வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஏனென்றால் பாஜகவை பொறுத்த மட்டில் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் மக்கள் பிரதிநிதிகளாக ஆக வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆக இந்த தேர்தலை கூட்டணியோடு சந்திக்க வேண்டும் என்பதை எங்களது அகில பாரத தலைவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள். அதற்கான முயற்சிகளும் நடைபெற்று வருகிறது. ஆக பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும், அதைத்தான் என்னால் சொல்ல முடியும். காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து செயல்படுவேன் என தமிழக முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் ராகுல் காந்தியின் ஆலோசனைப்படி காங்கிரஸ் கட்சிக்காக தொண்டர்களுடன் இணைந்து செயல்படுவேன் என்று தெரிவித்தார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட போவதாக திருநாவுக்கரசர் கூறினார். காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், மற்ற கட்சி தோழர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், இருக்கிற நல்லெண்ணத்தை கட்சியுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தின தொடர்ந்து பயன்படுத்துவேன். காங்கிரஸ் வெற்றிக்கும் பயன்படுத்துவேன். யார் தலைமையில் காங்கிரஸ் நிர்வாகம் வருதுங்கிறது முக்கியம் அல்ல. அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் தான் வெற்றி வருகிறது. எனவே அந்த வெற்றியை குவிக்க பாடுபட வேண்டும். ஒன்றுபட்டு காங்கிரஸுடைய வெற்றிக்காக பாடுபடுவோம், கூட்டணி வெற்றிக்காக பாடுபடுவோம், உழைப்போம். காங்கிரஸ் வேட்பாளர்கள் மட்டுமல்ல, கூட்டணியில் நிற்கிற எல்லா வேட்பாளர்களையும் ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவ மாணவியருக்கு வருகிற 21ஆம் தேதி முதல் 28ஆம் தேதிக்குள் செய்முறை தேர்வுகளை நடத்தி முடிக்குமாறு அரசு தேர்வுகள் இயக்கம் உத்தரவிட்டுள்ளது. அறிவியல் செய்முறை தேர்வுகளை வரும் 28ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என்று அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் முதல்வர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. செய்முறை தேர்வுகளை நடத்தி முடித்து வருகிற மார்ச் 7ஆம் தேதிக்குள் மாணவர்களின் மதிப்பெண்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. கள்ளழகர் கோவிலுக்கு சொந்தமான பகுதிகளில் மது அருந்த தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பொதுநல வழக்கு ஒன்றிற்கு தீர்ப்பளித்த நீதிபதிகள் கிருபாகரன், சுந்தர் ஆகியோர் கொண்ட அமர்வு கள்ளழகர் கோவிலுக்கு சொந்தமான பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி கண்காணிக்க வேண்டும் என்று தீர்ப்பில் கூறியுள்ளது. கோவிலுக்கு சொந்தமான சொத்துக்களை யார் நிர்வகித்து வருகிறார்கள், எவ்வளவு சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் உள்ளன, அவற்றை மீட்க மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதுகுறித்து பதிலளிக்க இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர், மதுரை மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையருக்கு
ஆணையருக்கு உத்தரவிட்டு அடுத்த கட்ட விசாரணையை வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். பழனி முருகன் கோவில் பஞ்சாமிர்தத்திற்கு புவிசார் குறியீடு பெறுவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து பதிலளிக்க இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பொதுநல வழக்கு ஒன்றிற்கு தீர்ப்பளித்த நீதிபதிகள் திருப்பதி லட்டிற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் பழமை வாய்ந்த பழனி முருகன் கோவிலின் பஞ்சாமிர்தத்திற்கு புவிசார் குறியீடு இன்னும் வழங்கப்படாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் கோவிலுக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பில் உள்ள நிலங்களை மீட்டெடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் பதிலளிக்க இந்து அறநிலையத்துறை ஆணையர், கோவில் ஆணையர், திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டு அடுத்த கட்ட விசாரணையை வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். 8 வழிச்சாலை, நீட் தேர்வு, 7 பேர் தண்டனை உள்ளிட்டவற்றை ரத்து செய்வதாக உறுதிமொழி அளிக்கும் கட்சியுடன் தான் கூட்டணி என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் தமிழக அரசு பணியிடங்களில் திட்டமிட்டு பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் பணியமர்த்தப்படுவதாக குற்றம் சாட்டினார். அதிமுக மற்றும் திமுகவுக்கு எதிராக பேசிய சில கட்சிகள் அவர்களுடன் கூட்டணி குறித்து பேசுவது முறையானது அல்ல என்றும் அவர் கூறினார். தூத்துக்குடியில் செயல்பட்டு வரும் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி மையத்தை மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். கொச்சியை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் இந்த ஆராய்ச்சி மையத்தில் ஆண்டுதோறும் பிப்ரவரி 5ஆம் தேதி அனைவரையும் பார்வையிட அனுமதிக்கின்றனர். இங்கு அரிய வகை சிப்பிகள், கடல் பாம்புகள், முத்துக்கள், செயற்கையாக உருவாக்கப்பட்ட பவளப்பாறைகள் உள்ளன. இங்கு நடைபெற்று வரும் ஆராய்ச்சி பணிகளையும் மாணவ மாணவியர் மட்டுமின்றி ஏராளமான பொதுமக்களும் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். வேலூர் மாவட்டம் கேசவன்புதூர் பகுதியில் கலாநாதன் என்பவர் வீட்டில் வட மாநிலத்தைச் சேர்ந்த 3 நபர்கள் திருட வந்ததாக சந்தேகமடைந்து அடித்து உதைத்ததில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவத்தை மூடி மறைக்கும் வகையில் அப்பகுதி மக்கள் கிணற்றில் வீசிய உடலை காவல்துறையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் வெள்ளியங்குன்றம் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் மதிய உணவு உண்ட மாணவர்களில் 20 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் கள்ளந்திரி மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பிறகு 18 குழந்தைகள் மேல் சிகிச்சைக்காக ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதுகுறித்து மாவட்ட கல்வி அதிகாரி மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருவண்ணாமலை பாலாஜி நகர் பகுதியில் நகராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட கழிவறைகளில் அடிப்படை வசதிகள் இல்லை என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை பாலாஜி நகர் பகுதியில் 4 கழிப்பறைகள் அமைக்கப்பட்டும் அவற்றில் தண்ணீர் வசதி இல்லை என்று கூறினர். தரமற்ற நிலையில் சிறு சிறு பெட்டிகள் போல் இருப்பதால் கழிவறைக்கு சென்று வர சிரமப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். அரசியல் களத்தில் உலாவரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. சூரிய கட்சியில் துரையான தலைவரின் வாரிசுக்கு சீட் உறுதியாகிவிட்டதாம். அவர் துரையானவரின் சொந்த மாவட்டத்திலேயே போட்டியிடுகிறாராம். இலை கட்சியில் ஜெயமானவரின் வாரிசுக்கு பதவி அளித்தது மற்றும் சொந்த கட்சியில் பாலுவானவரின் வாரிசுக்கு முக்கியத்துவம் உள்ளிட்டவற்றை கூறி தனது வாரிசுக்கான சீட்டை உறுதி செய்து விட்டாராம். மேலும் வட மாவட்டத்தில் உள்ள ஜாதி கட்சியை கூட்டணியில் சேர்க்க சிபாரிசும் செய்துள்ள நிலையில் தற்போது கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கிடையே சீட்டை பங்கிடுவதில் இழுபறி நீடிப்பதால் சூரிய தலைவரோ நோ சொல்லிவிட்டாராம். 6 கோடி ரூபாய் கொடுத்தால்தான் நம்பர் 1 நடிகையின் கால்ஷீட்டை பெற முடியும் என அவரது நெருங்கிய வட்டாரங்கள் கூறி வருவதால் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அதிர்ச்சியில் இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தமிழில் நம்பர் 1 நடிகையாக வலம் வரும் தாராவுக்கு தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாமல் தெலுங்கிலும் டாப் மார்க்கெட் இருக்கிறதாம். இவரது படங்கள் பெரிய நடிகர்களின் படங்களுக்கு நிகராக வசூலை வாரிக்குவித்து வருவதால் தயாரிப்பாளர்கள் இவரை அணுக முயற்சி செய்து வருகிறார்களாம். ஆனால் இவரை வைத்து தயாரிக்கும் இயக்குநர்களிடம் 6 கோடி ரூபாய் வேண்டும் என்று அவரது நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கிறதாம். நியூசிலாந்திற்கு எதிரான T20 கிரிக்கெட் இந்திய வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
நியூசிலாந்து அணிக்கு எதிரான T20 கிரிக்கெட் போட்டித் தொடர் நாளை தொடங்கவுள்ள நிலையில் இந்திய வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி முதலில் ஒருநாள் போட்டித் தொடரில் பங்கேற்றது. இதில் இந்திய அணி 4-1 என்ற கணக்கில் போட்டித் தொடரை வென்றது. இதையடுத்து 3 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடர் நாளை தொடங்குகிறது. முதல் போட்டி வெலிங்டனில் உள்ள வெஸ்ட்பெக் திடலில் இந்திய நேரப்படி நாளை மதியம் 12:30 மணிக்கு தொடங்குகிறது. இந்த போட்டியில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி வீரர்கள் முதல் முறையாக 20 ஓவர் தொடரை வெல்லும் முனைப்புடன் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இனி தங்கம் வெள்ளி விலை நிலவரங்களை பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையில் மாற்றம் எதுவும் இன்றி ஒரு சவரன் விலை 25,448 ரூபாயாகவும் 1 கிராம் தங்கத்தின் விலை 3,181 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 30 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 44 ரூபாயாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 44,000 ரூபாயாகவும் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 47 மணி நேர போராட்டம் நிறைவு பெற்றதாக சந்திரபாபு நாயுடு முன்னிலையில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு. கொல்கத்தா காவல் ஆணையர் விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் என ஆணையிட்டுள்ள உச்சநீதிமன்றம் அவரை கைது செய்யக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளது. உரிய மரியாதை அளிக்கும் கட்சிகளுடன் தேர்தல் கூட்டணி என IJK பொதுக்குழுவில் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். IJK தலைவராக ரவி பச்சமுத்து பொறுப்பேற்றதை அடுத்து டாக்டர் பாரிவேந்தர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நூற்றுநோ ஆய்வு மையத்தை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் மத்திய அரசு கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் TV செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம்.